வழியாக கொடுக்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீ குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனிதர்களே, மற்ற உயிரினங்களிடமிருந்து உயிர்த்தீனெழுதும் விழிப்புரிமை கடவுளின் மாபெரும் கொடை என்றும், இக்கொடையை பயன்படுத்தி நம்மை அல்லது தீமையை ஆக மற்றும் புறக்காரணிகளை விட்டுவிடும் துணிவு வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைப்பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைத்திரு வசனங்கள் 17. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதன் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. படைப்பின் தொடக்கத்திலிருந்து யாருக்கும் வெளிப்படுத்தப்படாமல் இருந்த இறைஞானம் தூய ஆவியார் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று கொரிந்து நகர் திருவைக்கு எழுதும் பவுல், அந்த ஞானத்தை அறியாதவர்களை ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என குற்றம் சுமத்துகிறார். இறை ஞானத்தை நாம் கண்டுகொள்ள வர வேண்டிய இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளை திட்டத்திலிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுழுக்கு வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவரின் ஞானமும் அல்ல. அவர்கள் அறிவு கூறியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைப்பொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்ற நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளை திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்வதை கண்ணுக்கு புலப்படவில்லை, சிறுக்கு எட்டவில்லை, மனித உள்ளம் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி அறிகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 20 22, 27 மற்றும் 28, 33 மற்றும் 34, 37. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூலறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யானையிடாதே, ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள்.
இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் தம் மகனுக்கு மனம் முடிப்பதற்காக பெண்ணை தேடி அழையும் நிலையிலே எப்படிப்பட்ட பெண் உனக்கு தேவை என்பதை தன் மகனிடம் கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். அதற்கு அவன் ஒரு நல்ல அடக்கமான பெண், குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக அடக்கமான பொண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தைக்கு இணங்கி பெற்றோர்களும் பல பெண்களை பார்க்கிறார்கள். இந்த காலம் நாகரிகத்தில் வளர்ந்த காலம் என்பதால் அடக்கம் என்பது அதிகமான பெண்களிடத்தில் இல்லாததை அவர்கள் உணர்ந்த நிலையிலே பெற்றோர்கள் விரக்தி நிலைக்கு வருகிறார்கள். பார்க்கும் பெண்ணெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறானே என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு, நீ கேட்கக்கூடிய பெண் அடக்கமான பெண் எதுவும் இல்லை, கல்லறைக்கு சென்றால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் போல என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் ஒவ்வொருவருக்கும் தம் விருப்பமான ஒன்று நடைபெற வேண்டும் என்று இந்த உலகத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே தனக்கு தேவையானதை தாங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வீடாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் தங்களுடைய தேர்வை அவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் நிலையிலே தங்களுடைய வாழ்வு முறை சரியாக இருப்பதற்கு நாம் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் விட்டுவிட்டு இவ்வுலக காரியங்களுக்கு தேவையானவைகளை மட்டும் தேர்ந்து கொள்வதை இன்றைய நற்செய்தி விளக்கி, உன்னுடைய வாழ்வை சரியான முறையில் வாழ்வதற்கு தேவையானவற்றை நீ தேர்ந்தெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை இன்றைய வாசகர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இணைச்சட்ட நூலிலே 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நீ உன் வாழ்வை தேர்ந்தெடுக்க, உன் விருப்பமான வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் கடவுளின் விருப்பப்படி உன்னுடைய வாழ்வு அமைந்தாக வேண்டும், அதை நீ ஏற்றாக வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாழ்வு முறை என்ன என்பது நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்வு முறை? வாழ்வுக்குரிய வாழ்வு முறையும் இருக்கிறது, சாவுக்குரிய வாழ்வு முறையும் இருக்கிறது என்பதுதான் இறைமையாகவும் நமக்கு எடுத்துச் சொல்வது. அதன் அடிப்படையிலே இன்று சீராக்கி ஞானமானது வாழ்வுக்குரிய வாழ்வு முறை எது, சாவுக்குரிய வாழ்வு முறை எது என்பதை அடையாளங்கள் வழியாக எடுத்துரைக்கிறது. நீரும் நெருப்பும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ எதை தேர்ந்து கொள்ளப் போகிறாய்? நீர் என்பது ஏற்கனவே இறைமையாகமம் 47ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்பது போல ஆலயத்தின் கிழக்கு பக்கத்திலிருந்து ஓடப்படும் தண்ணீரானது அப்பகுதியிலெல்லாம் ஓடி மரங்களை வளர்த்து பலன் தரக்கூடிய ஒன்றாக இருப்பதையும், திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்திலே வாய்க்கால் ஓரம் நடப்பட்ட மரமானது செழித்தோங்கி வளர்வதை எடுத்து சொல்லி, இப்படிப்பட்ட வாழ்வு முறை, நீர் வாழ்வு முறையானது வாழ்வு தரக்கூடிய ஒன்றாக அடையாளமாக சீராக்கின் ஞானம் காட்டி, இப்படி நீர் போன்ற வாழ்வு வேண்டுமா அல்லது நெருப்பு போன்ற வாழ்வு வேண்டுமா என ஆசிரியர் நமக்கு கேட்கிறார். நெருப்பு அனைத்தையும் முற்றிலுமாக அழிக்கக்கூடியது.
இந்த நெருப்பு போன்றுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அகந்தை, தன்னம்பிக்கை இல்லாமை, அதே சமயத்திலே தன்னலம், இவைகள் எல்லாம் வாழ்வை அழிக்கக்கூடிய ஒன்று, முழுமையாக அழிக்கக்கூடிய ஒன்று. எனவே இப்படிப்பட்ட இரண்டிலே நீ நீரை தேர்ந்தெடுக்கிறாயா அல்லது நெருப்பை தேர்ந்து கொள்கிறாயா என்று முதல் வாசக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட இரண்டிலே நாம் நல்லதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை ஞானம் வேண்டும் என்பது இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லும் கருத்து. இந்த இறை ஞானம் வேண்டும் என்றால் நாம் தேடக்கூடியவர் தூய ஆவி மட்டுமே. தூய ஆவியிடம் எனக்கு நீரையும் கொடுத்திருக்கிறேன், நெருப்பையும் கொடுத்திருக்கிறேன், நான் தெளிவாக தேர்ந்து என்னுடைய வாழ்வை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இறை ஞானத்தை கொடுத்து எனக்கு எந்த வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவரையே தேட வேண்டும் என்று இரண்டாம் வாசகமானது நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் இறை ஞானத்தை கொண்டு எப்படிப்பட்ட வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மூன்றாவது வாசகம் தெளிவுபடுத்துகிறது. பரிசேயர்களின் நெறி உனக்கு வேண்டுமா, இயேசுவின் நெறி வேண்டுமா? பரிசேயர்களின் நெறி எது என்றால் சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. சட்டத்தை கடைபிடித்தால் உன் வாழ்வு நன்றாக இருக்கும் என்று அவர்களுடைய மனநிலை. எனவே சட்டத்தை கடைபிடித்தால் நீ எல்லாவற்றையும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம், ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து தின்கிறார்கள் பசியோடு இருந்த சீடர்கள். பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வயிறை நிரப்ப வேண்டும் என்பதுதான் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே மலைப்பொழிவிலே ஆண்டவர் குறிப்பிடுவது, அவருடைய தேவைகளை நிறைவு செய்வது. 25ஆம் அதிகாரத்திலும் அதுதான், பசியோடு இருப்பவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும், பிறரன்பு சேவைகளை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் இவர்கள் சட்டத்தை கடைபிடித்தாலே போதும், நீ பசியை அடக்கிக் கொள்ள வேண்டும், அதுவே சிறந்தது, உன்னை இறை அரசு கொண்டு செல்வது என்பது பரிசேயர்களின் மனநிலை. ஆனால் இயேசுவின் நெறியோ அப்படி அல்ல, மனித நேயம் மிக்க ஒன்று. எனவேதான் தாவீதோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? எனவே அர்ப்பண அப்பத்தை பசியோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வதுதான் மனித நேயம். எனவே சட்டத்தை கடைபிடிப்பது இறைவனுடைய இல்லத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இல்லாமல், அதே சமயத்திலே அதை செயல்பாட்டில் மனித நேயத்தோடு நாம் செயல்பட்டு அவருடைய தேவை நிறைவு செய்யும் போது இறைவன் விரும்புவது அங்கு நிறைவேற்றப்படுகிறது. இதற்காக ஆண்டவர் இயேசு சட்டத்தை வெறுக்கவில்லை. சட்டத்தை நான் அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பரிசேயர்களின் மனநிலை சட்டத்தை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பது, மனிதநேயம் அடுத்தது. ஆனால் இயேசு தரக்கூடிய செய்தி இந்த மனிதநேயம் மட்டுமே சிறந்த நெறி என்று காட்டுகிறார். நம்முடைய வாழ்வு நீராக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் மனநிலையான இந்த மனிதநேய மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் சட்டத்தை வெளிப்படையாக அவர்கள் கடைபிடித்து விடுகிறார்கள். அவர்கள் கடைபிடிப்பதால் யாருக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கு அதனால் எந்த பயமும் இல்லை, எந்த பயனும் இல்லை, அவர்களுக்கு பயனில்லை. கொடுத்த சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள். அதற்காக சட்டத்தை கடைபிடிக்க வேண்டாம் என்றும் இயேசு சொல்லவில்லை, நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மனித நேயத்திற்கு எதிராக செல்லும் போது அதை நாம் விட்டுவிடுவது நல்லது என்று குறிப்பிடுகிறார். எனவே இரண்டாவது மனநிலை பரிசேயர்களின் மனநிலை அதை செயலில் வெளிப்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் இயேசுவின் மனநிலையானது
மனப்பக்குவத்தை உள்ளடக்கியது. மனதிற்குள் நாம் பிறர் தேவையை நிறைவு செய்ய வேண்டும், பிறருடைய வாழ்வுக்கு பயன்பட வேண்டும் என்பதை நாம் மனப்பக்குவத்தால் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களைப் போல வெளிப்படையாக செய்யக்கூடிய மனநிலை இருக்கக்கூடாது என்பது இயேசுவின் மனநிலை. எனவே நீரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு இந்த இயேசுவின் மனப்பக்குவத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசேயர்களுடைய வாழ்வு முறையே வெளிவேடமிக்கது. எதற்கு மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இயேசுவின் மனநிலை முழுவதுமே அந்தரங்கமானது. யார் அவரை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்தவர் இதை பிறருக்கு சொல்ல வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு வருபவர்களை குணப்படுத்திவிட்டு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது இயேசுவின் மனநிலை. எனவே நீர், நெருப்பு இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் நீரை தேர்ந்தெடுத்தால் இயேசுவின் மனநிலை இருக்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் அழைப்பு. அதாவது இயேசு விரும்பக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லது அந்தரங்கமான உணர்வை அல்லது நாம் முதலில் சொன்னது போல சட்டத்தை வெளிப்படையாக இல்லாமல் மறைவான முறையிலே கடைபிடிப்பது, மனித நேயத்தை முக்கியத்துவப்படுத்துவது, இவைகள் நம்மை வாழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடியவை, நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடியவை. ஆனால் பரிசேயர்களின் மனநிலை முழுவதுமே நெருப்பு போன்றது, பிறரை அழிக்க வல்லது. மனித நேயம் இல்லாத போது பசியில் இருப்பவர் வாழ்வார், அடுத்து அதற்கு பிறகு அவருக்கு வாழ்வு முடிவுக்கு வரும். அதுபோல அவர் சட்டத்தை கடைபிடிப்பார், கடைபிடித்து விட்டு சென்று விடுவார். அங்கு தேவைப்படும் மனிதனுக்கு எந்த பயனும் இல்லாத நிலை. வெளிப்படையாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை நல்லதை செய்வார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அது யாருக்குமே பயன்படாத ஒன்று. நாம் நீரை தேர்ந்தெடுக்க போகிறோமா, நெருப்பை தேர்ந்தெடுக்க போகிறோமா? இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் அழைப்பு. முதல் வாசகத்தில் சீராக்கும் ஞானம் குறிப்பிடுவது போல என்னுடைய வாழ்வு நீரை போல எனக்கும் பிறருக்கும் இறைவனுக்கும் பயனுள்ள ஒன்றாக இருக்கிறதா, அல்லது பரிசேயர்களின் மனநிலையை போல நெருப்பை போல பிறரை அழிக்கக்கூடிய, வருத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய அல்லது சாபத்திற்கு உள்ளாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா? இந்த இரண்டும் இருக்கும் வேளையில் என்னுடைய வாழ்வு எதில் அதிகமாக இருக்கிறது? இயேசுவின் மனநிலையை நான் அணிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய தவக்காலம் இந்த வாழ்வை வாழ்வதற்கு ஏற்ற காலம். நெருப்பாக வாழ்ந்த காலத்தை நினைத்து மனம் வருந்த காலம். எனவே அவைகளை விட்டுவிட்டு இயேசுவின் மனநிலையை நாம் வாழ்ந்து இறைவனுடைய இறப்பிலே நாம் பரிசேயர்களின் மனநிலையை இழந்தவர்களாய் அவருடைய உயிர்ப்பில் இயேசுவின் மனநிலையை பெற்று அவருடைய நெறியை பின்பற்றி வாழும் மக்களாய் வாழ தேவையான அருளை வேண்டி இத்திருப்பலிகளை சொல்லிப்போம். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நம்பிக்கையோடு இறைவனுடைய பதத்திலே மன்றாட்டாக சமர்ப்பிப்போம். இறைவா, மாந்தர்களாகிய எங்களுக்கு நீர் தந்து இருக்கும் விருப்புரிமை என்ற கொடைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய எண்ணங்களை நியாயப்படுத்தாமல் பிறருடைய அழுக்கங்களுக்கு எங்களையே கையெழுக்காமல் நன்மையானவற்றை தேர்வு செய்யும் பக்குவத்தை வரமருளும் மன்றாடுகிறோம். இறைவா, காண இயலாத உம்மை காணக்கூடிய அருளடையாள கொண்டாட்டங்களை காணும் பேர் பெற்ற நாங்கள் அக்கொண்டாட்டங்களில் பொருள் உணர்ந்து பங்கேற்க வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். திருச்சட்டத்தையும் கடந்த மேலான அறநெறியையும் எங்களில் விரும்புகிறீர். இந்த அறநெறி முடிவுகளை எடுக்க எங்களுடைய உளப்பாங்கை புதுப்பித்து நாங்கள் தெரிவு செய்பவற்றில் மனமுறுதியோடு நிறைந்து நிற்க வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். கொலை, விபச்சாரம், பொய்யாசை, இடுதல் போன்ற செயல்களால் பலியாடுகளை ஆக்கப்படும் அனைத்து உள்ளங்களுக்காக மன்றாடுகின்றோம். இவற்றை தூண்டி எழுப்பும் கோபம், காமம், பேராசை போன்ற உணர்வுகளை நாங்கள் அடக்கியாலும் வரமல்ல உண்மை மன்றாடுகின்றோம். கருணை நிறைந்த இறைவா, அறிவு சார்ந்த உலகப் போக்கில் வளர்ந்து கொண்டிருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இறைவா, இவர்கள் அனைவரும் தீமையை விலக்கி நன்மையை மற்றும் தேர்ந்தெடுத்து நல்வழியில் வளரக்கூடிய இறை ஞானத்தை பொழியும்படி உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி உம்மேல் நம்பிக்கை கொண்ட நோயாளிகளை குணப்படுத்தியது போல மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயினால் அவதிப்படும் நோயாளிகளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் குணப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மறைக்கல்வி குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். குழந்தைகளை அனுப்புவதற்கு பயப்படக்கூடிய நாம் அல்லது தங்களோடு அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லும் நிலையிலே உங்களை போன்ற குழந்தைகளையும் அவர்கள் வைத்துக் கொண்டு தங்களுடைய பணிகளையும் அகற்றிவிட்டு சகோதரிகளும் அந்த ஆசிரியர்களும் தங்களை அர்ப்பணித்து பணிபுரிந்து வருகிறார்கள். தங்களுக்காக நேரம் செலவிடக்கூடிய குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல உடல்நலத்தையும் ஞானத்தையும் அருள வேண்டும்.
இந்த சிறிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொல்லி அரவணைத்த நிலையிலே அவர்கள் எல்லாருடைய பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகளாக அரவணைத்து ஞானத்தை கற்றுத்தரக்கூடிய நிலையிலே இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தங்களுடைய பணியிலே பாதுகாப்பை தர வேண்டும் என ஆசிரியர்களுக்காக இவ்வேளையிலே ஜெபிப்போம். அதே சமயத்திலே அகந்தையோடு மம்மதையோடு தங்கள் குழந்தைகளை ஞான காரியத்தில் வளர விடாமல் தங்களோடே அழைத்து கொண்டு செல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை தந்து பிள்ளைகளை மறைக்கல்வியிலே ஞானத்திலே இறை அறிவிலே வளர வேண்டும் என்ற பொறுப்புணர்வை கொடுக்க வேண்டும் என பெற்றோர் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். தனிப்பட்ட விண்ணப்பங்களை இறைவனிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து காத்து வரும் இறைவா, நீர் நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அது அருளையும் ஆசியையும் எங்கள் அனைவருக்கும் வழங்கி நாங்கள் உம்மிடம் கேட்டதை நீர் கனிவுடன் தர வேண்டும் என உமகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம்.
தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மது திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து உறுதி குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. உளம் கவிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வுதல் அப்பத்தையும் இப்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் மொழியுடைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட பேராயர் அஞ்சலி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்து ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லா
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்ததும் அமர்ந்தார்கள். இதுவும் இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியில் விருது கழகு பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
வாதறிக்கை 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறு. 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கன்னிமரியாவின் ஊழியர் துறவு அவையை நிறுவிய புனிதர் 70 நினைவு நாள். 18ஆம் தேதி புதன்கிழமை திருநீற்று புதன் தவக்கால தொடக்கம். 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். 21ஆம் தேதி சனிக்கிழமை புனித பீட்டர் தவியார் நினைவு நாள்.
22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தில் 7ஆம் ஞாயிறு. வார நாட்களில் வியாழன் தவிர மற்ற நாட்களில் மாலையில் திருப்பலி நடைபெறும். வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்வோர் சலேசியர் சகோதரிகள். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 4200. அன்புக்குரியவர்களே, 18ஆம் தேதி திருநேற்று புதன் காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலியில் திருநீர் மந்திரித்து பூசப்படும். அன்று சுத்த போசனம் ஒரு சந்தியும் கடைபிடிக்க வேண்டும். வரும் வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதை வழி நடத்துபவர் பங்கு தந்தை அவர்கள். அன்புக்குரியவரே, தவக்காலத்துக்குரிய உண்டிகள் தயாரான நிலையில் உள்ளது. அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பல வாட்ஸ்அப் குரூப் வழியாக செய்திகள் கொடுத்தும் பலர் அதை கவனத்தில் கொள்ளாத நிலை அதிகமாக இருக்கிறது. எனவே இனி வாட்ஸ்அப் செய்திகளில் எதுவும் சொல்லப்படாது, திருப்பலியில் மட்டும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எண்ணிய விண்ணகமிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. யூதார்த்ததை அன்றைய கூட்டமானது இன்று மாலை 5:30 மணிக்கு வைகை நகர் 26A அந்தோனி செல்வராஜ், பிலோமியல் செல்வராணி இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.